குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி பகவான், சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது, 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. அதனால் இது அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பேர், சுகக்கேடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சார சனி அப்படிங்கிறது அதனுடைய பேர். ஸோ அப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசி அதிபதி உச்சமாக தான் இருக்கார், ராசிக்கு 8ஆம் இடத்துல. ஸோ பெரிய பாதிப்புகள் இல்லை, சனியினுடைய பாதிப்புகள் பெரியதாக இல்லை. முன்னாடி இருந்தது, இனிமேல் இருக்காது. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய பஞ்சமாதிபதியான செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் மட்டும் இல்லாமல் புதனோட சூரியன் நினைவு இருக்கிறது. புதன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல முன்னையே சொல்றது போல குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 6-11க்கு அதிபதியான சுக்கிர பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து மறைஞ்சிருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆனி மாதம் 1ஆம் தேதி 15/6/2026 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. உங்களுடைய பாக்கியாதிபதி உங்களை பார்க்கிறார். நல்ல விஷயம். ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5-12க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பயிற்சி. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆனால் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கும். 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, 5ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் 22/6/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்துல புதன் என்ன ஆகுதுன்னா, ஒரு 7-8 நாள் இருக்கிறாரு. ஆனி மாதம் 15ஆம் தேதி புதன் வக்ரம் அடையுது. வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து அடுத்ததா கடகத்திலிருந்து எகைன் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்துக்குள்ள பயிற்சி ஆகுது, வக்ர பயிற்சியாக மாறுது. ஸோ இது புதனனுடைய நகர்வு. அடுத்தது ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6-11க்கு அதிபதி, ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்த சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கிரனுடைய நகர்வு நல்ல நகர்வு தான். இருந்தாலும் பாக்கியத்தில் கேது பகவான் இருக்காரு. 6 கூடியவர் கேது கூட சேரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 11ஆம் அதிபதி கேது கூட சேரும்போது சின்ன சின்ன நெகட்டிவும் அது தரப்போகுது. மாத கடைசியில் அது நடக்குது, அது அப்போ பார்த்துக்கிடலாம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது, நிறைய மாற்றங்கள் வர காத்திருக்கு இந்த மாதம். என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கணும். இல்லைன்னா அந்த கிரகத்தோட நட்சத்திரத்திலேயாவது ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தணும். அப்படி நடக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்கும் கண்டிப்பாக. சரி, தசாபுத்தியில் சாரத்துலேயும் எந்த கிரகமும் நிற்கலை அப்படின்னா அப்போ நடக்காதானே? அப்பவும் நடக்கும். ஆனால் வாழ்வியல் மாற்றங்களில் பெரிய ஒரு மாற்றத்தை அது கொடுக்காது. இப்போ லாபம்னு சொல்லிவிடுவேன். தசாபுத்தியெல்லாம் இருந்ததுன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். தசாபுத்தி இல்லைன்னா 100-200 கிடைக்கும். 100-200 மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத மாற்றங்களாக இருக்கும் அது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போது முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. அப்போ உங்களுக்கு எல்லா விதமான வளர்ச்சியையும் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய மனநிறைவை தரக்கூடிய கிரகம் சூரியன் தான் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு.
ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா 9ஆம் அதிபதி சம்மந்தப்படாமல் அவருக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. ஒருத்தருக்கு தெய்வ அனுகூலம் வரணும் அப்படின்னா 9ஆம் அதிபதி சம்மந்தப்படாமல் தெய்வ அனுகூலம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சூரியன். இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். மறைந்திருந்த சூரியன் நல்ல பலனை தந்தாரா அப்படின்னு கேட்டால், எதிர்ப்புகளை ஜெயிக்க வச்சாரு, வேலையில் இருந்த பிரச்சனைகளை நீக்கினாரு, பொறுப்புகளை கொடுத்தாரு, இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ 7ஆம் இடத்திற்கு அந்த சூரியனுடைய நகர்வு இருக்குது. 7ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காராரு, 9ஆம் அதிபதி. ஃபர்ஸ்ட் இதில் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கணும், ஏதாவது புது மாற்றங்கள் வேணும், எதுக்காவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். அது எந்த தொந்தரவும் இல்லை. கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணுன்னாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலை சந்திக்கணுன்னாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுக்காக அப்ளிகேஷன் போடுறீங்க, அது சம்மந்தமாக ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறீங்க, இப்படி கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது சுலபமாக ஜெயிச்சிருவீங்க, ரைட்? அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். அது ஒன்று. கோர்ட்டு கேஸு விஷயம்னு கிடையாது. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கிறதுக்கான நல்ல வழி கிடைச்சிடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கிறதுக்கான நல்ல வழி கிடைச்சிடும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அதே போல் பொருளாதார ரீதியான விஷயங்களில் நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, ஒரு பதவி ரீதியாக ஒரு நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நம்மளுக்கு நண்பர்களாக மாற்றிக்குவோம். நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்து சூரியன் என்ன பண்ணுதுன்னா பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தையும் நற்பையும் உண்டாக்கி தருகிறது. அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தேவையான உதவிகள் கிடைக்குது. தொழில்சார் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தொழிலில் முன்னேற்ற முடியாது. ஏன்னா 10க்கு போய் திக்பலத்தில் உட்கார்ந்துருக்குது சூரியன். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையுது. முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தனுசு ராசிக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்ததுன்னா அதில் மூல நட்சத்திரம் இருக்குது, பூராட நட்சத்திரம் இருக்குது. ரெண்டுக்குமே திருமண வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறது நம்மளாம் முடிவு பண்ணிட்ட விஷயம். வெறும் நட்சத்திரம் மட்டுமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எப்படியெல்லாம் உட்காந்துருக்கு, தசாபுத்தி எப்படி, 7ஆம் அதிபதி எப்படி, இதெல்லாம் பார்த்து தான். பூராடம்னா போராடு, மூல நட்சத்திரம்னாவே மாமியாருக்காகாது, மாமனாருக்காகாது, ஆயில்லையும் மாமியாருக்காகாது, மூல மாமனாருக்காகாது, பூராடம் பூராடம் நூலாடுன்னு என்னென்னமோ கதை சொல்கிறாங்க. வெறும் நட்சத்திரம் மட்டுமே அந்த வேலையை செய்வதில்லை. மற்ற கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளையும் பொறுத்து அது மாறுதலுக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. விதி இருந்தால் ஒரு விதிவிலக்கு இருக்கும். ஸோ அப்படி நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு மூல நட்சத்திரமாக இருந்தாலும் பூராட நட்சத்திரமான திருமணமாகாமல் இருந்துட்டு இருந்தது. திருமணத்தில் நிறைய சிக்கல்களை பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் தாண்டி இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய வரனை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கான வரனை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் முடிவாகும் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். சரி, திருமணம் ஆயிடுச்சு. இப்போ அதில் ஒரு தீமையும் இருக்கு இல்லையா? 7ஆம் இடத்துல சூரியன் உட்காரதுனால தீமையும் இருக்கு இல்லையா? திருமணம் ஆயிடுச்சு. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும். நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட மறைக்கிற மாதிரியும், மறைச்சிட்டு சில விஷயங்களை செய்துட்டு இருக்கிற மாதிரியும், அது உங்களுடைய வாழ்க்கை துணை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும், சண்டை கட்டுற மாதிரியுமான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த விஷயத்தையும் உங்களுடைய துணை கிட்ட மறைக்காமல் இருப்பது முதல்ல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முதல் பரிகாரமாக இருக்குது. அப்படியே அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு உண்டான இன்னும் வழிபாடுகள்லாம் இருக்குது. என்ன எதுங்கிற சொல்கிறேன். முடிந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக தான் இருக்கிறோம். தனுசு ராசி எப்போவுமே நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ராசி. நேர்மையாக தான் இருப்போம். ஆனால் மற்றவர்களுடைய பார்வைக்கு, மற்றவர்களுடைய கருத்துக்கு, அவங்களுடைய எண்ணத்திற்கு நம்மளுடைய செயல்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களாக இருக்கும். அதை நம்மளுடைய வாழ்க்கை துணைகிட்ட சொல்லி அவங்கள தூண்டி விட்டுருவாங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மகிட்ட அதை அப்படியே பேசி தேவையில்லாத வருத்தத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே வந்துடுது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே வேற்றுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நீங்கள் ஆண் ஜாதகராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி,
7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது பெண்களிடம் பகைத்து கொள்ள வேண்டாம். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பெண்கள் கிட்ட பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். அது உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். நம்மளுடைய வளர்ச்சியை அப்படியே அது ட்ராப் பண்ணிடும். அது அப்படியே நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும். அப்போது 7ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இப்போது கோச்சாரத்தில் பெண்கள்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிக்குங்க, பகை இல்லாமல் போய்க்குங்க அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. சரி, வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்களா? சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்குது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் சரியாயிடும். பிரச்சனை இல்லைன்னா கண் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேற என்னென்ன வரலாம் அப்படின்னா, தேவையில்லாத கோபம் வேண்டாம், தேவையில்லாத அவசரம் வேண்டாம், தேவையில்லாத ஈகோ வேண்டாம். கோபம், அவசரம், ஈகோ இது 3ஐயும் குறைச்சிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா வர்ற விஷயங்களை அனுபவிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. பொறுப்புகள் அதிகரிக்கும், அதிக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், தெய்வ அனுகூலம் உண்டாகுது. அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ, குலதெய்வம் கோயிலுக்கு உண்டான விஷயங்களை செய்கிறதோ அதெல்லாம் இருக்குது. நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. தந்தையின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தை ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பாசிட்டிவாக அவர் நினச்சிக்குவார். நம்மளே பாசிட்டிவாக நினைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை எது இருந்தாலும் நம்மளை சமாளித்து வெளியே வந்துடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தந்தைக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு என்னென்னவெல்லாம் இருக்குன்னா, எப்போதுமே பிரயாண சிந்தனை இருக்கும், மனசுக்குள்ளே அதிக கற்பனை இருக்கும். அப்போது இந்த இயலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்க, கதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, படம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க, அதே போல் இந்த கோடிங்கில் இருக்கிறவங்க, ஒரு இனோவேஷனை புதுசாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி மறுபடியும் இதே மாதிரி சூழ்நிலை வராது. வந்தாலும் அது சரியான அமைப்புகள். ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்குது, 1ஆம் அதிபதியினுடைய பார்வை இருக்குது, 9ஆம் அதிபதியினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இது. அப்போது புதியதாக ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய எண்ணம் படைத்த அத்துணை தனுசு ராசி என்பவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமான காலம். உங்களுடைய படைப்புகள் அனைவராலும் பாராட்டப்படும், போற்றப்படும். அதற்கான மதிப்பு, மரியாதை இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இத்தனை சொல்லிட்டோம். இப்போ 9ஆம் அதிபதி ஆயிட்டார் சூரியன். அவர் 7 இருக்கிறார். அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுப்பாரான்னு கேட்டால் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த பிரச்சனையெல்லாம் வரத்தான் போகுது அப்படின்னு. அதை தாண்டி வேறு ஏதாவது நல்ல விஷயம் இருக்குதா 9ஆம் அதிபதி 7 இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னா, 9ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல வாழ்க்கை துணை அமையும். இதெல்லாம் சொல்லிட்டோம். இதுவரைக்கும் இழந்த பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாத்தையும் வாழ்க்கை துணையின் உதவியோடு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், 9ஆம் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி தர்றார். 7-9 தொடர்பு அப்படிங்கிறது சந்தேகத்தையும் கொடுக்குது, அவங்க மூலயமா நல்ல வளர்ச்சியும் பேரையும் புகழையும் கொடுக்குது. அப்போது முடிந்தளவு வாழ்க்கை துணைங்கிட்ட எதுவும் மறைக்காமல் போயிட்டாலே நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக கடந்துடலாம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, தனுசு ராசிக்கு யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லவங்க, யாரெல்லாம் கூட இருந்து உங்களை குழி பறிக்கிறாங்க, யார் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டிடும். நல்லவர்கள் யார், கெட்டவர் யார், நல்ல நண்பர்கள் யார், நல்ல உறவுகள் யார் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடும். வேண்டாதவங்கள தயவு செஞ்சு இந்த மாதத்தோடு ஒதுக்கிடுங்க. நல்லவங்களை அரவணைச்சு வச்சுக்குவாங்க, அதுதான் முக்கியம். ஸோ அதை இந்த 9ஆம் அதிபதியில் இருக்கும்போது படம் போட்டு காட்டி விடுவார் அப்படிங்கிறத சொல்லுது. நட்பு வட்டம் விரிவடையும், நிறைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும், எல்லாமே ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதே போல் அக்கம் பக்கத்தில் நம்மளுக்கு ஃபேவராக இருந்துக்குவாங்க, நம்மளை பார்த்து பேசி பழகணும், நம்ம கூட இருக்கணும், பிடிக்கணும், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது. ரைட். அப்போது 9ஆம் அதிபதி 7 இருப்பது நல்ல விஷயந்தான். கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக சந்தேகம் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது. அது மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுமான. மற்றபடி எல்லா விஷயமும் நல்லது தான். முக்கியமாக வயது முதிர்ந்த நபர்களுக்கு இந்த கால் மூட்டு வலிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயபெட்டிக்கினுடைய அளவு
300 400 இருக்கிறது 200க்குள்ளே வர்ற மாதிரியும் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் காட்டுது. அப்போது அந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சூழல் தான், நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. ரைட். அடுத்ததாக பாருங்கள், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி போய் 6ல் உட்கார்றாரு. 5 கூடியவர் 6ல் உட்கார்றது நல்ல விஷயமா சாமி அப்படின்னு கேட்டால், குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முதல் அக்கறை வேணும். 5ஆம் அதிபதி 6ல் இருந்தால் குழந்தை பேரில் தொந்தரவு இருக்கும். குழந்தை பேருக்காக முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது. ஐவிஎஃப் போகிறேன், இதுக்கு போகிறேன் அப்படி இப்படின்லாம் போகக்கூடாது. போனால் அந்த காசு திரும்ப கிடைக்காது, சக்ஸஸும் ஆகாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6ல் போய் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய குழந்தை இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 10 வயசு 20 எந்த வயசில் குழந்தை இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக செயல்படும் உங்களுடைய குழந்தை. உங்களுடைய கருத்துக்கு எதிராக செயல்படுவார்கள். குழந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களே கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ரைட். இல்லைன்னா அவங்க மூலயமா, உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கடன் வர்றதோ பொருள் இழப்பு ஏற்படுறதோ உண்டாகும். ரைட். குழந்தை கடன் பண்ணி வச்சிடும், அந்த கடன் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கஷ்ட சூழ்நிலையில் குழந்தை புரிஞ்சுக்காது, இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும். இப்போது தாய் தந்தையை மதிக்காத குழந்தையாக இந்த காலகட்டம் இருப்பார்கள். உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியும். குழந்தையினுடைய ஒழுக்கத்தில் அக்கறை தேவை. அவங்கள சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். என்ன குழந்தை என்னென்னா நான் பேசுறதான் சரின்னு பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, படிக்காமல் ஒன்றும் இல்லை, நீங்களாம் ஒரு தண்டம், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாத என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு, பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அவங்க சவடால் தான் பேசுவாங்களே தவிர நம்ம சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ரைட். அதே போல் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் பேசுகிறது இல்லாமல் நம்மளுக்குமே வந்து அவங்க சொல்கிறத கேட்டு செய்யும்போது இது நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி செஞ்சு சில நேரங்கள் இல்லை பல நேரங்களில் செலவுகளை ஏற்படுத்திக்குவோம். அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சுய சிந்தனையும் வேணும். அடுத்தவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. முக்கியமாக குழந்தையை சொல்கிறது இந்த காலகட்டம் கேட்கக்கூடாது. இப்போ 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிற இல்லையா, அவர் வந்து 6ல் உட்கார்றார். இதில் ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கலாம். 12ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கலாம். 8 கூடியவர் 6, 8, 12 இருக்கலாம். என்னன்னா, ஒரு மறைவு ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். அது நல்லது. கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் பேரில். இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது 12ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா, உறவுகளுக்குள்ள சின்னதான விரிசல்கள் ஏற்படுறதோ, சண்டை சச்சரவுகள் வர்றதோ, ஒரு பகைமை உண்டாகிறதோ ஆகும். தேவையில்லாத கோபமும் அவசரமும் தான் அதுக்கு காரணம். கொஞ்சம் கையில் காசு பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கையில் காசு இருந்தாலுமே கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யணும்னு நினைப்போம். கொஞ்சம் கஞ்சத்தனம் படுவோம், அதெல்லாம் இருக்குது. தேவையில்லாத செலவுகளை செய்வோம். தேவைங்கிற விஷயத்துக்கு செலவு செய்ய மாட்டோம். ரைட். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். தேவைங்கிற விஷயத்துக்கு செலவு செய்ய மாட்டோம், தேவையில்லாத விஷயத்துக்கு செய்வோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ 6ல் போய் செவ்வாய் உட்காந்துருக்குது. இது எதாவது மேனேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 6ல் செவ்வாய், பொதுவாக 6ல் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு விஷயம், இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்க வைக்கும். முதல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய செயல்பாடை மாற்றிக்கிறதுக்கு உண்டான அறிவை கொடுத்துரும் செவ்வாய். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தமிழில் என்னென்னா, சமயத்தை சரியாக பயன்படுத்தி சமயோஜித புத்தி அது இருக்கும். ரைட். எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி விடுவார். உங்களை கண்டா பயப்படுற அளவுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருவார். எதிரிகளே இல்லாத சூழ்நிலை. உங்களுடைய திட்டங்கள் வேலையில் முழு வீச்சுடன் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும். என்ன பிளான் பண்ணுறீங்களா வேலையில், அது எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. அப்போ வேலையில் ஜெயிக்க முடியுது, எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுது, எதிரிகள் இல்லாத சூழ்நிலை உருவாக்க முடியுது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேர் புகழ் உண்டாயிடும். வேலைக்காரனப்பா அவன் அப்படின்னு சொல்லி பெரியவங்களே நம்மளை பாராட்டுற அளவுக்கு டெவலப் ஆகிடுவோம். அப்போது டெவலப்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக பணமும் கிடைக்கும். என்னென்னா, செவ்வாய் 6ல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கணும், அவசரத்தை கம்மி பண்ணிக்கணும். இது 2 மட்டும் என்னோட ரெக்வஸ்ட். கோபத்தை கம்மி பண்ணிக்கணும், அவசரத்தை கம்மி பண்ணிக்கணும். எதிர்ப்பு இல்லாத சூழ்நிலையில் 6ஆம் இடத்து செவ்வாய் பெரிய நன்மைகளை தர்றது கிடையாது. எதிரின்னு ஒருத்தர் இருக்கிறான், உங்களை எதிர்க்கிறான் அப்படின்னா தான்
உங்களுடைய ஃபுல் எஃபிஷியன்சி என்னங்கிறது அப்போ தான் தெரியும். ரைட்? அப்போது என்னென்னா வம்பு வழக்கு பிரச்சனையை தகராறில் வந்து அதில் ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது சொல்லுது. முக்கியமான விஷயம் என்னென்னா 6ஆம் இடத்து செவ்வாய். எல்லாரும் சொல்கிறாங்க 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் போட்டியில் வந்தயத்தெல்லாம் ஜெயிச்சிடலாம் முடிச்சிடலான்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. சூதுக்கு போகிறது, இந்த குதிரை ரேஸ் கட்டுறது, கிரிக்கெட்டில் பெட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகக்கூடாது. போனால் ஏமாற்றம் வந்துடும். நிறைய காசை விட்டது 6ஆம் இடத்து செவ்வாய் தான். இந்த ஐபிஎல்லில் இந்த குதிரை ரேஸ்லாம் நிறைய காசு விட்டவங்க 6ஆம் இடத்து செவ்வாய் தான். சொல்லியும் கேட்கல 1.5 கோடி ரூபாய் ரமி சர்க்கிளை விட்டுட்டு கிட்டத்தட்ட 10-12 ஏக்கரை காட்டை விற்று போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க பண்ணையம் பார்க்குறக்கு 300 காட்டுக்கு போயிட்டு. ஸோ அப்படியெல்லாம் நடந்துருக்குது. 6ஆம் இடத்து செவ்வாய் ரொம்ப டேஞ்சர். தசாபுத்தி நடத்துது இல்லை கோச்சாரத்தில் அந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி பெட்டிங்கெல்லாம் போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஆகாது. அதே போல் பதவி நிரந்தரமாக்கப்படுதல் அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜாப் நீ 58 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, 54 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஜாப் கன்ஃபர்மேஷன் இந்த காலகட்டம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கா? என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அற்ப விஷயங்களுக்கு ஆசை அதிகமாகும். பெரிய விஷயத்தை விட்டுருவோம் இந்த காலகட்டம். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது. அதில் மட்டும் தெளிவாக இருந்துட்டால் போதுமானது. ஓகே. அதே போல் வந்து வயது முதிர்ந்த நபர்களுக்கோ வயது குறைந்து யாராக இருந்தாலும் சரி சிறுநீரகம் சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவு ஏற்படும். சிறுநீர் தொற்று ஏற்படுறதோ, இந்த யூடிஐன்னு சொல்கிறாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதே போல் வந்து உடல்நல தொந்தரவுகள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உடல் சூட்டுனாலையும் பித்தத்தினாலையும் உடல் தொந்தரவு வந்தால் ரொம்ப நாளைக்கு லாங் டைம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஓகே. குழந்தை பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டாம். 5 கூடிய 6 இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஆனால் அதுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுக்காக இப்போவே குழந்தை கிடச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? போலீஸில், இராணுவத்தில், அதே போல் வந்து ஃபயர் சேஃப்டி சர்வீஸில் ஒருத்தரை கார்டிங் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது அப்புறம் மருத்துவத்துறையில் டாக்டராக இருக்கிறவங்க, ஃபார்மாவில் ஒர்க் பண்ணுறவங்க, எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த புதன் உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர். ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆனி மாதம் 8ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆனி 15 அன்னைக்கு வக்ரம் ஆகுது. ஆனி 23 அன்னைக்கு மறுபடியும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வர்றாரு. என்னென்னா ஆனி 15க்கு மேலே, அதாவது 29/6/2026க்கு மேலே வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நல்லா தெளிவாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க நம்மளை தேடி வர்ற மாதிரியும் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்காக தான் அவங்க இருக்கிற மாதிரியுமான ஒரு பாவலாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் தலையாட்டிட்டீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிருவாங்க. நீங்கள் எவ்வளோ அந்யூன்யமாக இருந்தாலும் சரி, சுயஜாதத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரமோ ஆயில்யம் கேட்ட ரேவதில் எந்த கிரகனும் தசாபுத்தி நடத்தினாலும் இது உறுதி. அப்போது நம்மளுக்காக தான் இருக்கிறாங்க, நம்மளுக்காக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை உங்கள்கிட்ட கொடுக்கும்போது உஷாராயிக்குங்க. ஏதோ நம்மளுக்கு தெரியாமல் கோல்மால் நடக்குது, எகென்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கலன்னா வீட்டில் ஒரு ரணகலமே ஆகும், பெரிய பிரச்சனையாகும். அப்போ தான் உங்களுடைய ரியல் ஃபேஸ் தெரியும். பார்த்துக்கலாம் மன்னிக்கலான்ட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அதுக்குண்டான எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இந்த காலகட்டத்தை கடந்து போகிறது தான் நல்லது. எப்போ, அதாவது 29/6/2026 7/7/2026 வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக அதை கடந்து போகிறது நல்லது. மற்றபடி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தொழிலில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குறாரு, டென்ஷனை கொடுக்குறாரு, தொழில் சார்ந்த பயத்தை கொடுக்குறாரு. தொழிலில் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சாலும் வந்து அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்காத ஒரு மனநிலைமை ஏற்படுத்துகிறாரு. கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் அந்த காலகட்டம். நான் இப்படி தான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 6 கூடிய 8ல் இருக்கிறார். தாராளமாக பெண்கள்கிட்ட மட்டும் கவனமாக இருங்க. பெண்கள்கிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளுக்குள்ளே ஈடுபடுத்த வேண்டாம். அவங்ககிட்ட எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். பெண்களால் தொந்தரவுகளும் மன அழுத்தங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு எந்த விஷயத்தையும் இந்த சுக்கிரன் முதல் 20 நாளுக்கு செய்ய மாட்டார். அதே போல் பெரிய லாபம் கிடைக்குது, பெரிய காசு பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இயல்புக்கு மாறான விஷயங்களில் ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமே இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை போய் நம்ம செய்வோம். பெரிய காசு பணம் கிடைக்குது, பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். ஆனால் பார்த்தா அது காணல் நீர் மாதிரி கரைஞ்சு போயிடும்.
போட்ட காசு திரும்பியும் வராது. அப்போது பாருங்கள், முதல் 20 நாட்களுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். ஆசை காட்டி மோசம் பண்ணிவிடுவாங்க. அது யாருனால நடக்கும்னா பெண்களால் தான் நடக்கும். அப்போது பெண்கள் என்ன சொன்னாலும் இந்த முதல் 20 நாள் கேட்கக்கூடாதுங்கிற முடிவு பண்ணிக்கங்க. ரைட். அப்புறம் 20ஆம் தேதி என்ன பண்ணுது, ஆணி 20ஆம் தேதி, அதாவது 4/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் அப்படியே கீழே இறங்கி 9ஆம் இடத்துக்கு வரார். கேது கூட. கடன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் வாங்காமல் இருங்க. அந்த கேது சுக்கிரனை பற்றி நிறைய விஷயங்களை பேச வேண்டியதுக்கு தனிப்பதிவே அதை பற்றி பேசுவோம். நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் 2 நல்லெண்ண தெய்வம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. சூப்பராக இருக்குது இந்த மாதம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.